ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கொள்ளு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொள்ளு பயிரில் கால்சியம், புரதம், பொட்டாசியம் இது மாதிரியான நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. குறைந்த விலையில் விலை மதிப்பற்ற நன்மைகளை தரக்கூடிய ஒரு அற்புத உணவு அப்படின்னா கொள்ளை சொல்லலாம். நம்மளோட வாழ்க்கை பயணத்தில் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறவங்க எல்லாருக்குமே கொள்ளு பயிறு அப்படிங்கிறது தவறாமல் எடுத்துக்கணும். கொள்ளு பயிரில் ஆன்டிபாக்டீரியல், பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் இருக்குது. சர்க்கரை நோயிலிருந்து சிறுநீரக கற்கள் வரைக்கும் பல உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு கொள்ளு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான உணவு தான். சரி வாங்க, கொள்ளு சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல கொள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல் எடையை குறைக்க முயற்சி செய்கிறவங்க நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறப்ப சீக்கிரமாக உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். அந்த வகையில் குறைந்த கலோரியும் அதிக அளவு புரதமும் நார்ச்சத்தும் நிறைந்த கொள்ளு பருப்பை நீங்கள் எடுத்துக்கிறப்ப அது உங்களோட உடல் எடையை விரைவாக குறைக்க உதவும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல கொள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சளி, காய்ச்சல், ஆஸ்துமா இது மாதிரியான பல உடல்நல பிரச்சனைகளுக்கு கொள்ளு அப்படிங்கிறது ஒரு சிறந்த மருந்தா அமையுது அப்படின்னு கூட சொல்லலாம். மூக்கடைப்பு, நெஞ்சு சளி இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு கொள்ளு பயிரில் சூப்பு அப்படி இல்லைன்னா ரசம் வச்சு குடிக்கலாம். இதனால உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி கூட அதிகரிக்கும். சருமத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல கொள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கொள்ளு பல ஆரோக்கிய நன்மைகளை தர்றதோட சருமத்தோட அழகையும் மேம்படுத்துது. இது சுருக்கங்கள், ஸ்ட்ரெச் மார்க்ஸ், கருவளையம் இது மாதிரியான பல சரும பிரச்சனைகளை போக்கி சருமத்தை மென்மையாக்குது. கொள்ளு பொடியோட கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்து தயிர் கலந்து சருமத்தில் நீங்கள் பயன்படுத்தலாம். இதை முகத்துக்கு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு 15 நிமிஷம் கழித்து முகத்தை கழுவணும். இந்த ஃபேஸ் பேக் இருக்குல்ல, இது முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த சரும செல்களை அகற்றி வயது முதிர்வோட அறிகுறிகளை குறைக்குது. இந்த ஃபேஸ் பேக் போடுறப்பயே கொள்ளு பருப்பையும் நீங்கள் உணவில் சேர்த்து எடுத்துக்கிறப்ப உங்களோட சருமம் நல்ல பொலிவாகும். ரத்த சோகை வராமல் தடுக்கிறதுல கொள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கொள்ளு பயிரில் அதிக அளவு இரும்பு சத்து இருக்கு. இது உடல்ல ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ஒரு சில பெண்களுக்கு மாதவிடாய் நாட்கள்ல அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்கும். இதனால பலவீனம் முதல் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட தொடங்கிரும். இது மாதிரியான மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தினசரி உணவுல கொள்ளு எடுத்துக்கிறது நல்லது. சிறுநீரக கற்கள் பிரச்சனைக்கு கொள்ளு எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? சிறுநீரக கற்களை போக்குறதுக்கு சமைச்ச கொள்ளு பயிரை உங்களோட தினசரி உணவில் தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சிறுநீரகங்களில் கால்சியம் ஆக்சலேட் கற்கள் உருவாவதை கொள்ளு கண்டிப்பாக தடுத்துரும். சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்கலாம் இந்த கொள்ளை உங்களோட உணவு பழக்கத்தில் தினைக்கும் எடுத்துக்கிறது நல்லது. இது டையூட்ரிக்காக இது செயல்பட்டு சிறுநீரக கற்களை விரைவாக குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல கொள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கொள்ளு பயிரில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கு. இது உங்களோட அன்றாட உணவில் நீங்கள் சேர்த்துட்டு வர்றப்ப அசிடிட்டி, மலச்சிக்கல் இது மாதிரியான பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து ஈஸியாக உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். சர்க்கரை நோய் வராமல் தடுக்கிறதுல கொள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கொள்ளு பயிரை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்திடலாம். இதனால சர்க்கரை நோயாளிகளும் கொள்ளு சாப்பிடலாம் அப்படின்னு டாக்டர்ஸ் கூட அட்வைஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் கொள்ளு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் டெய்லிக்கும் கொள்ளு சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.